சாப்பிட முடியாது அன்னைக்கு. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சல்லடை பார்த்ததே இல்ல, பயன்படுத்தினது இல்ல, பின்ன எப்படி சாப்பிடுவீங்க? திருகையில கோதுமையை போடுவோம், ரெண்டு சுத்து சுத்துவோம், அது உறங்கி குறுநாள் மாதிரி வரும், அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஊற்றி சாப்பிட்டுருவோம். அவருடைய வாழ்க்கை. சட்டைக்கு மறு சட்டை இல்ல, உடம்பெல்லாம் மேனி எல்லாம் புண்ணா போயிருக்குது, கைத்து கட்டில படுந்து. உமர் கேட்கிறாங்க, உங்களுக்காக நாங்க ஒரு விரிப்பு வாங்கி தர்றோம், அதுல நீங்க படுத்துக்கிறீங்களா? முதுகுலாம் வரி வரியா விழுந்திருக்கு. அந்த பேரிச்சை மரத்தினுடைய பேரிச்சை நாருடைய நாரை முறுக்கி செய்யப்பட்ட கட்டில படுத்து கிடக்குறாங்க. முதுகுல கட்ட கட்டமா ஒரு சிகப்பு உடம்பா, முதுகுல கட்ட கட்டமா விழுந்துருது. நாங்க வேணா ஒரு போர்வை வாங்கி தரட்டுமா? எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா இருக்கு, ஒரு வழிப்போக்கன் மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு மரத்தடியில நிழல்ல இளைப்பாடுறோம். அப்ப பிரிட்ஜி வாஷிங் எல்லாத்தையும் எடுத்துட்டா போவோம், போனா ஏசி எல்லாம் தூக்கிட்டா போவோம். மரத்தடியில இளைப்பாடுறவனுக்கு இதுக்கு என்னப்பா இருக்கு? அது மாதிரி உள்ளவனா? நான் போறது வேற ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன், போற வழியில இளைப்பாடுறோம், இதுக்கு விரிப்புலாம் தேவையா? போப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வாங்கி தர்றங்கிற மறுத்துற காட்சியை பார்க்கிறோம். வீட்டுல ஆயிஷா நாய் சொல்றாங்க, அன்றைக்கெல்லாம் எங்க வீடுகள்ல விளக்குலாம் கிடையாது, வீட்டுல விளக்கு இல்ல. உலகத்துக்கெல்லாம் அறிவு சூரியனை வழங்கிய அந்த இறை தூதருடைய வீட்டுல எரிக்கிறதுக்கு விளக்கு இல்ல. விளக்குனா இந்த மாதிரி 1000 வாட் விளக்கா? என்ன விளக்கு? சும்மா ஒரு 10 மில்லி ஆலிவ் எண்ணெய் ஊத்தி ஒரு திரியை கொளுத்தி போடுறதுக்கு 4 நாள் வருமா? அந்த விளக்கு இல்ல. எந்த விளக்கு இல்ல? இந்த மாதிரி விளக்குனா எவ்வளவு? 2000 ரூபாய், 10,000 ரூபாய் எங்க போறது அப்படின்னு சொல்லலாம். 4 காசு, 4 காசுக்கு ஊத்துற அந்த விளக்கெண்ண இருந்தா ரொட்டிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு ஏன் விளக்கு யூஸ் பண்றாங்க? அந்த காலத்தில் எங்கள் வீடுகளில் விளக்கு கிடையாது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல சக்கரவர்த்தி ஆனா எல்லாம் இருக்குது அரசாங்கத்தில், மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவங்க வீட்டுல என்ன இல்ல? விளக்கு இல்ல. ஒரு பேரப்புள்ள ஹசனோ ஹுசைனோ பள்ளிவாசல்ல குவித்து வைக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுறாரு. என்ன பண்றாங்க?